சூரியன், செவ்வாய் இது 2ம் அரசாங்கம், அரசியல் இது மாதிரியான முக்கியமான கிரகம். ராஜ கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அல்லது கேது இதுக்கு முழுமையான பகை கிரகம். எது? சூரியன், செவ்வாய்க்கு. அப்போது ஒருத்தருக்கு ராகு திசை அல்லது கேது திசை நடக்கிறப்ப அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்போ அல்லது அரசியலில் வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்போ உண்டா? இருக்காதுல்ல. ஏன்னா இதுக்கு பகை கிரகம்ல ராகு. ஆனால் பாருங்கள், ஒருத்தருக்கு மேச ராசியில் ராகு உட்காந்து தசை நடத்துதுன்னு வைங்க. நீங்கள் என்ன ராசி லக்னமாக வேணாலும் இருங்க. மேச ராசியில் ராகு உட்காந்து தசை நடத்துச்சுன்னா மோர் தென் 90% அது யோகத்தை செய்யும். என்ன மாதிரியான யோகத்தையா செய்யும்? அரசாங்க வேலை கிடைக்கிறது, அரசியலில் வெற்றி ஆகிறது, அரசியலில் ஜெயிச்சு பதவிக்கு போகிறது, எலெக்ஷனில் ஜெயிச்சு பதவிக்கு போகிறதுங்கிறது, அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் சலுகைகள் ஏதாவது வாங்கிக்கிறதுங்கிறது, அல்லது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி கிடைக்கிறது, அல்லது கவர்மெண்ட்டில் பெரிய லெவல் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்கம் அது தொடர்பான வழியில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், காசு, பணம், தொழில், கரியர் அத்தனையும் செட் ஆகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் சோசியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகும். இது மேச ராசியில் ராகு இருந்து தசை நடத்தினா மட்டும் போதும் சார். மோர் தென் 80% அப்படி இருக்கும். நாட் இன் 100%. பாக்கி 20% இருக்குல்ல, அது கஷ்டப்படுறதுக்குன்னு பிறந்தவங்க. அவங்களுக்கு வேறு தசை யோகமாக இருக்கும், ராகு தசை சுமாராக இருக்கும். ஆனால் நம்ம மேக்ஸிமம் தானே எடுத்துக்கணும். அப்போ 80% 90% பார்த்திங்கன்னா மேஷ ராகு இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான டைம் அந்த ராகு தசை.